ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நெட்வொர்க் ஷெட்யூலிங்கில் செகண்ட் மெத்தட் பார்க்குறோம். அதாவது PERT மெத்தட். PERTோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக்ங்கிற மெத்தடு. இதோட அப்ஜெக்டிவ்மே வந்து என்னென்னா ப்ராஜெக்டோட டியூரேஷன் கால்குலேட் பண்ணுறதும் கிரிட்டிக்கல் பாத் ஃபைண்ட் பண்ணுறதும் தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவே. இதுலேயே 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று வந்து மீன் டைமு, இன்னொன்று வந்து வேரியன்ஸ். இந்த மீன் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா, இதில் 3 டைம் கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஆப்டிமிஸ்டிக் டைம், இன்னொன்று வந்து மோஸ்ட் லைக்லி டைம், இன்னொன்று வந்து பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஓங்கிறது வந்து ஆப்டிமிஸ்டிக் டைம். ஆப்டிமிஸ்டிக் டைம்ங்கிறது வந்து என்னென்னா ஷார்ட்டஸ்ட்டு பாசிபிள் டைம் வந்து பாசிபிள் டைம் டு கம்ப்ளீட் தட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மோஸ்ட் லைக்லி டைமுங்கிறது வந்து நார்மலாக ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்குவோமோ அதை வந்து மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்தது பெசிமிஸ்டிக் டைம் அப்படிங்கிறது வந்து இது வந்து லாங்கஸ்ட் பாசிபிள் டைம் டு கம்ப்ளீட் தட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். அப்போ வந்து அங்கே வந்து நம்ம கிரிட்டிக்கல் பாத் மெத்தடில் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு டியூரேஷன் மாத்திரம்தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3 டியூரேஷன், அதாவது T0, TO, TM, TPன்னு கொடுப்பாங்க. TO வந்து ஆப்டிமிஸ்டிக் டைம், TM வந்து மோஸ்ட் லைக்லி டைம், TP வந்து பெசிமிஸ்டிக் டைம் அப்படிங்கிறது. ஆப்டிமிஸ்டிக்குங்கிறது வந்து ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டியூரேஷனு, மோஸ்ட் லைக்லி அப்படிங்கிறது வந்து நார்மல் டியூரேஷனு, பெசிமிஸ்டிக் வந்து லாங்கஸ்ட் பாசிபிள் டியூரேஷன் டு கம்ப்ளீட் தட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். அப்போ உங்களுக்கு இந்த 3 டைம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மீன் டைம் கால்குலேட் பண்ணணும். அந்த மீன் டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து T0 + 4TM + T0 + 4TM + TP / 6. T0 + 4TM + TP / 6. அதுதான் வந்து வேரியன்ஸ் மீன் டைம் கால்குலேட் பண்ணுறது. அடுத்தது வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு TP - T0 / 6 the whole square. TP - T0 / 6 the whole square. இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எங்களோட கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, ப்ரிடிசஸர் இமீடியட் ப்ரிடிசஸர் எதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்டிமேட்டட் டியூரேஷன் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா 3 டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்டிமிஸ்டிக் அப்படிங்கிறது T0, T0, TOன்னு எடுத்துக்குவோம். மோஸ்ட் லைக்லிங்கிறது TMன்னு எடுத்துக்குவோம். அப்புறம் பெசிமிஸ்டிக் டைமை TPன்னு எடுத்துக்குவீங்க. இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஷினில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரா த PERT நெட்வொர்க் அண்ட் ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் டியூரேஷன் ஃபார் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கால்குலேட் இட்ஸ் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட இது வந்து என்னென்னா PERT நெட்வொர்க் வரையணும், அதுக்கப்புறம் வேரியன்ஸும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இந்த PERT நெட்வொர்க் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் வந்து இப்போ இங்கே கொடுத்துருக்கிற டேபிளை வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே ஆல்ட்ரு பண்ணி நம்ம வந்து மீன் டைம் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி கொண்டு போகணும். அப்போ அதை எப்படி பண்ணுவோன்னா, இப்போது இப்படி ஆக்டிவிட்டி அவங்க கொஷினில் கொடுத்த ஆக்டிவிட்டீஸ் அப்படியே எழுதிக்கோங்க. T0ங்கிறது வந்து ஆப்டிமிஸ்டிக் டைம், TMங்கிறது வந்து மோஸ்ட் லைக்லி டைம், TPங்கிறது வந்து பெசிமிஸ்டிக் டைம். அப்போ அந்த டியூரேஷனையும் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம மீன் கால்குலேட் பண்ணணும். இந்த மீனுங்கிறது வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஃபார்முலா வந்து T0 + 4TM + TP / 6. அப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நடுவால் இருக்கிறத 4ஆல் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரை / 6. அப்போ 1 + 7 வந்து 8, 8 + 4, 8 + 4 வந்து 12, 12 / 6 வந்து 2. அப்போ இங்கே வந்து மீன் வந்து என்னது 2. அதே மாதிரி 1 + 7 வந்து 8,
8 into 8 plus 16, 8 plus 16 24, 24 divided by 6 வந்து 4. அதே மாதிரி 2 plus 8 வந்து 10, 10 plus 4 2s are 8, 8 அப்போ 10 plus 8, 18, 18 divided by 6 வந்து 3. அதே மாதிரி 1 plus 1 2, 2 plus 4 is 6, 6 divided by 6 is 1. 2 plus 14, 2 plus 14, 14 வந்து 2 plus 14 வந்து 16, 16 plus 20 வந்து 16 plus 20 36, 36 by 6 வந்து 6. 8 plus 2 10, 10 plus 20 is 30, 30 by 6 is 5. நான் அப்படியே தான் கால்குலேட் பண்ணோம். 3 plus 15 வந்து 18, 18 plus 6 4s are 24, 18 plus 6 4s are 24, 18 plus 24 is 42, 42 by 6 is 7. 1 plus 3 is 4, 4 plus 8 is 12, 12 divided by 6 is 2. இப்படி தான் மெயின் கால்குலேட் பண்ணோம். ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க டிவைடட் பை 6. எல்லாத்தையும் 1 + 7 வந்து 8, 8 + 4 இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 + 7 is 8, 8 + 4 is 12, 12 divided by 6 வந்து 2. அப்படி கால்குலேட் பண்ணணும். 1 + 7 is 8, 8 + 4 4s are 16. அப்போ 8 + 16 24, 24 by 6 வந்து 4. அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஈஸியாக போட்டுடலாம். 2 + 8 வந்து 10, 10 + 4 2s are 8. அப்போ 10 + 8 வந்து 18, 18 divided by 6 வந்து 3. இப்படி கால்குலேட் பண்ணிட்டிங்கன்னா கிடைக்கிறது தான் வந்து மெயின். மெயினோட ஃபார்முலா வந்து TO + TP + 4 into TM divided by 6. TO + TP + 4 into TM divided by 6. இதுதான் வந்து மெயின். இப்போ அடுத்தது வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணோம். வேரியன்ஸ் வந்து TP minus TO divided by 6 the whole square. அப்போ 7 minus 1 வந்து 6, 6 the whole square, 6 by 6 is 1, 1 square is 1. அதே மாதிரி 7 minus 6 is 6, 6 divided by 6 is 1, 1 square is 1. அதே மாதிரி தான் இதுக்கும் 6 தான் வரும் உங்களுக்கு. 6 divided by 6 வந்து 1, 1 square வந்து 1. அதே மாதிரி 1 minus 1 வந்து 0, அதனால அப்படியே 0 போட்டுக்கலாம். 14 minus 2 வந்து 12, 12 divided by 6, 4, 2, 2 square வந்து 4. 8 minus 6, 6 divided by 1, 6 is 1, 1 square is 1. அதே மாதிரி 3 minus 1 is 2, 2 divided by 6 the whole square. இதுதான் வேரியன்ஸ். இதுதான் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணணும். இதையும் மைனஸ் பண்ணுங்கள். TP minus T0 the whole square, TP minus TO by 6 the whole square. இப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதையை வச்சு நம்ம ஒரு நெட்வொர்க் டயக்ராம் வரையணும். இப்போ இந்த நெட்வொர்க் டயக்ராம் வரையறதுக்கு அவங்க கொடுத்துருக்குற ப்ரிடிசிசரை வந்து நம்ம வந்து வச்சோம். பாருங்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்டிவிட்டி ஏக்கு ப்ரிடிசிசர் இல்லை, ஆக்டிவிட்டி பிக்கு ப்ரிடிசிசர் இல்லை, ஆக்டிவிட்டி சிக்கு ப்ரிடிசிசர் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஏங்கிற ஆக்டிவிட்டிக்கு ப்ரிடிசிசர் இல்லை அப்படிங்கிறப்போ 1லேருந்து 2 போட்டுக்கோங்க. ஏக்கு ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி எதுவும் இல்லை, அதே மாதிரி பிக்கு முன்னாடியும் எதுவும் இல்லை, சிக்கு முன்னாடியும் எதுவும் இல்லை போட்டுட்டிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கு முன்னாடி ஏ, டிங்கிறதுக்கு முன்னாடி ப்ரிடிசிசர் ஆக்டிவிட்டி வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் டிக்கு முன்னாடி ஏ. அதே மாதிரி பிக்கு முன்னாடி இ, பிங்கிற ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி
இ இருக்கணும் அப்படி சாரி ஈங்கிற ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி பி இருக்கணும் அப்படின்னு ஈங்கிற ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி பி இருக்கு. அதுக்கப்புறம் சிங்கிற ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி எஃப்க்கு முன்னாடி சி இருக்கணும். எஃப்ங்கிற ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி சி இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இங்கே எஃப்ங்கிற ஆக்டிவிட்டி முன்னாடி சி இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிக்கு முன்னாடி டியும் இயும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஜிங்கிற ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி டிஎன் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெச்சுக்கு ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி எஃப் அண்ட் ஜி இருக்கணும். ஹெச்சுங்கிற ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி எஃப்ஜி இருக்கணும். எங்கெல்லாம் டபுள் இது வருதோ அந்த இடத்துல எல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே டி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே எஃப்பும் ஜியும் ஜாயின் பண்ணி ஒரே நோட்டில் கொடுத்துருங்க. அது ஹெச்சுக்கு கொடுத்துருங்க. இப்படி தான் நெட்வொர்க் டயக்ராம். இந்த நெட்வொர்க்குக்கு பேர் பர்ட் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்குக்கு பேர் பர்ட் நெட்வொர்க். இப்போ இந்த நெட்வொர்க்குக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு டியூரேஷன் எடுத்துக்கணும். அந்த ஒரே ஒரு டியூரேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கு தான் டியூரேஷனாக எடுத்துக்கணும். ஏக்கு 2ன்னு எடுத்துக்கணும். ஏக்கு டியூரேஷன் 2ன்னு எடுத்துக்கணும். பிக்கு டியூரேஷன் 4ன்னு எடுத்துக்கணும். சிக்கு டியூரேஷன் 3ன்னு எடுத்துக்கணும். டிக்கு டியூரேஷன் 1ன்னு எடுத்துக்கணும். எஃப்க்கு 5. அங்கே நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கிறோமோ அப்படியே எடுத்துக்கோங்க. எஃப்க்கு 5, ஜிக்கு 7, ஹெச்சுக்கு 2. இப்போ எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே சிபிஎம்மில் என்ன பண்ணுவீங்க, 2 கால்குலேட் பண்ணுவீங்க. இஎஸ்டியும் எல்எஃப்டியும் கால்குலேட் பண்ணும். அதே தான் இங்கேயும் இஎஸ்டி கால்குலேட் பண்ணுவீங்க. அதாவது 0ல் ஆரம்பிக்கணும். ஸ்டார்டிங் ஈவெண்ட் 0ல் ஆரம்பித்து 0 + 4 = 4. அதே மாதிரி 0 + 2 = 2. 0 + 3 = 3. 4 + 6 = 10. இங்கே 2 + 1 = 3. இந்த இடத்துல 2 நோடு இருக்கிறப்ப மேக்ஸிமம் ஆஃப் இது இங்கே 3 இங்கே 10. அப்போ 10 எடுத்துக்கணும். 3யும் 10ம் மேக்ஸிமம் 10, அதனால் 10 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே 2 நோடு இருக்குங்களா. ஒன்று 10 + 7 17. இங்கே 3 + 5 8. எதிரும் இது பார்த்திங்கன்னா 17 தான் பெருசு, அதனால் 17 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே 17 + 2 = 19. அப்போ டோட்டலாக 19 days எடுத்திருக்கு இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறக்கு. இதே மாதிரி நீங்கள் எல்எஃப்டி பேக்வேர்ட் பாஸ் போகணும். பேக்வேர்ட் பாஸ் போகிறப்போ இந்த 19 எடுத்துக்கோங்க. 19ல் இந்த இதை 2வை மைனஸ் பண்ணிங்கன்னா 17. 17லேருந்து 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 10. அப்படி எல்லாமே மைனஸ் பண்ணிகிட்டே வாங்க. 2 நோடு வர்றப்போ மினிமம் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் ஆல் த 3 நோட்ஸ் எடுத்துருக்கணும். அப்படி எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ கால்குலேட் பண்ணிட்டீங்க. இஎஸ்டியும் எல்எஃப்டியும் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாத் இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இஎஸ்டியும் எல்எஃப்டியும் சேமாக இருக்கிறது தான் கிரிட்டிக்கல் பாத். அப்போ 0 0 இங்கே 4 4 10 10. அதுக்கப்புறம் 17 17 19 19 சேமாக இருக்கிறத மாத்திரம் கிரிட்டிக்கல் பாத்தாக எடுத்துக்கலாம். கிரிட்டிக்கல் பாத்தை டபுள் லைனில் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே கிரிட்டிக்கல் பாத்திஸ் அப்படின்னு சொல்லி 1 to 3, 3 to 5, 5 to 6, 6 to 7. எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் 4 + 6 + 7 + 2 19 days அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. வேரியன்ஸ் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறதுல எந்த பார்த்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோமோ அது மாத்திரம் எடுத்துக்கணும். இப்போ எந்த இது சூஸ் பண்ணியிருக்கீங்க, 1 to 3. 1 to 3னா பி ஆக்டிவிட்டி. 1 to 3னா பி ஆக்டிவிட்டி. 3 to 5 அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி இ ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் 5 to 6. 5 to 6னா ஜி ஆக்டிவிட்டி. அப்புறம் 6 to 8 அப்படின்னா ஹெச் ஆக்டிவிட்டி. அதோடது மாத்திரம் எடுத்துக்கும். 1 to 3 அப்படிங்கிறப்ப 1 பி ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம்
3 to 5 அப்படிங்கிறப்ப 4, 4 to 5 to 6 அப்படிங்கிறப்ப 4, 6 to 7 அப்படிங்கிறப்ப ஹெச் ஆக்டிவிட்டிக்கு 2/6 த ஹோல் ஸ்கொயர். இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்ப 1 + 4 + 4 + 2/6 த ஹோல் ஸ்கொயர். 2/6 த ஹோல் ஸ்கொயர் வந்து 1.08 வரும். அப்போ 9.08. அதை வந்து ரூட் கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு 3.02ன்னு வரும். இதுதான் வந்து வேரியன்ஸு. இதோடு நம்மளுக்கு நிறுத்திடுவாங்க. சில ப்ராப்ளம்ஸில் வந்து அவங்க 95% கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த கேஸில் வந்து நீங்கள் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களே கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. Z = அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருவாங்க. 1.645 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு லெஸ் தேனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3.02 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணணும். இந்த வேரியன்ஸை வந்து இந்த 1 அவங்க கொடுத்துருக்கிற 6.45 கூட மல்டிப்ளை பண்ணி 19 கூட ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் 95% கான்ஃபிடென்ஸ். 24 days அப்படிங்கிறது ஆன்சர். இதோடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா PERT மெத்தட் வந்து முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் இன்னொருக்காவும் இந்த வீடியோவை பாருங்கள்.